வெல்கம் டு வெரைட்டி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி சில்லி எக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெகுலர் வீடியோஸ் பார்க்குறதுக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். 5 எக் எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். மைதா மாவு ஒரு 4 ஸ்பூன் எடுத்துருக்கேன். சோள மாவு ஒரு 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். பாதி குடமிளகாய் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு ஒரு 4 பல் பூண்டு, அதுவும் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். இஞ்சி ஒரு துண்டு இஞ்சி, அதையும் ரொம்ப சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். பாதி லெமன் புழிஞ்சு வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி தழை, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மிளகு சீரகத்தூள். எக் எல்லாத்தையும் 4 துண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பவுலில் மைதா மாவு, சோள மாவு, பெப்பர், பாதி பெப்பர் இதில் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் மிளகாத்தூளும் இதில் ஆட் பண்ணுறேன். தேவையான உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இட்லி மாவு பதத்தில் இருக்கணும். ஒரு பேனில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிடலாம். எக் இந்த மாவில் டிப் பண்ணி எண்ணெயில் ஒன்றொன்னா போட்டு எடுக்கலாம். ரெண்டு 3 நிமிஷம் வச்சுருந்தா போதும், நல்லா ஃப்ரை ஆகிடும். எடுத்துடலாம். எல்லாம் எங்கேயும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டு இன்னொரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் பூண்டு, இஞ்சி, வெங்காயம், ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற குடமிளகாயும் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள், மிளகுத்தூள் எல்லாம் சேர்த்து கொஞ்சமாக லெமன் ஜூஸ் புழிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு அரை பழம் அதுலேருந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இது வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துடலாம். ஒரு ஸ்பூன் சோயா சாஸ், சில்லி சாஸ் ஒரு ஸ்பூனு, நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி வச்சுக்கிறேன் எக் அதில் சேர்த்துடலாம். ஃப்ளேம் மீடியமாகவே இருக்கட்டும். மல்லித்தலை தூவி இறக்கிடலாம். ஸ்ப்ரிங் ஆனியன் கிடைச்சா அதுவும் போட்டுக்கலாம். சில்லி எக் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ஈஸியான ஸ்டார்டர். ஈவினிங் டைமில் செஞ்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.